ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷனுடைய இங்கிலீஷ் மாடல் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து கேட்க போகிறாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸையும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. அப்போ தான் உங்களால் 100 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறது நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் அங்கே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 1 மார்க்கில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா 1 மார்க்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். படிக்கலைன்னா பதட்டப்பட வேணாம். இப்போ இந்த ஷோ பண்ணுற பார்த்தீங்களா, இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதிலேயே ஆன்சர்ஸ் வந்து ஒரு இது குறிச்சிருக்கும், ஒரு சில இது குறிச்சிருக்கும். அது கரெக்டான மட்டும் நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் மொத்தமாக எல்லாமே ஒரே டைமே படிச்சுக்கோங்க. இப்போ 14 1 மார்க்கில் வந்து பாருங்கள், 3 சினானிம்ஸ் வந்து கேட்பாங்க, தென் 3 ஆன்டனிம்ஸ் வந்து கேட்பாங்க. சினானிம்ஸ்னால் நமக்கு தெரியும், அறிஞ்சொரு பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ தமிழ் அப்படி தான் சொல்லுவோம். அப்போ அந்த 3 ஷோ பண்ணுற பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கேக்கிளு, ரீலுக்டன்ட்டு, ஹைஸ்டரிக்கலு, ஸோ ஹிஸ்டரிக்கலு இதெல்லாமே நீங்கள் படிக்கணும். ஸோ இதெல்லாமே படிங்க. அது ப்ரொனவுன்சியேஷன் ஒரு மாதிரியாக இருக்கும், பட் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஆன்டனிம்ஸில் வந்து பாருங்கள், ஆன்டனிம்ஸ்னால் எதிர்பொருள், எதிர்ச்சொற்பொருள், எதிர்ச்சொல்னு சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ 4வது கொஷின்லேருந்து 6வது கொஷின் நல்லா ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 7th கொஷின் வந்து பாருங்கள், அது வந்து கிராமர் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நீங்கள் கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் எழுதணும். போலீஸ்மேன் அப்படின்ற வார்த்தைக்கு கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து ரைட் சஃபிக்ஸ் வேர்டு எழுதணும். சஃபிக்ஸ்னால் பின்னாடி வந்து என்ன வார்த்தையை எழுதணும் அப்படின்றத அது சஃபிக்ஸ் பின் ஒட்டுன்னு சொல்லுவோம். இன்டென்ட்டு அதை வந்து நீங்கள் கரெக்டான சஃபிக்ஸ் வேர்டு எழுதணும். அப்புறம் பாருங்கள், கரெக்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன். ஐடி அப்படின்னா என்னது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுதான் வந்து ஐடி. ஸோ அதை வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்ரிவேஷனுக்கு. தென் வந்து கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இந்த அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வெர்ப்பு வந்து கரெக்டான இது கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு டு பேர் வித் வேர்ட் ஆஃப் போர்டிங், அதுக்கான காம்பவுண்ட் வேர்டு எழுதணும். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க் வித் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினுமே அந்த கிராமர் பார்ட் தாங்க, நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு தெரியும் அப்படின்னாலும் அதையும் படிச்சுக்கோங்க. தென் வந்து பாருங்கள், 13வது கொஷின் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மோஸ்ட் அப்ராப்ரியேட் டென்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரம் த வேர்பு கொடுத்துருவாங்க. அந்த வேர்பில் வந்து கரெக்டான டென்ஸ் வந்து எழுதணும். 14வது கொஷின் பாருங்கள், அப்ராப்ரியேட் லிங்கர் வேர்டு நீங்கள் எழுதணும். ஃப்ரம் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதை கொடுத்துருக்கிறதுல நீங்கள் லிங்கர் வேர்டு எழுதணும். அடுத்து பார்ட் 2 வந்தீங்க அப்படின்னா நீங்கள் செக்ஷன் 1 வந்து பாருங்கள், 3 2 மார்க் எழுதணும். அதில் உங்களுக்கு 4 கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கோங்க, எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். வாட் ஹேப்பன் டு த யங் சீகல் when it landed on the green sea, which factor motivated the crew to undertake this expedition, what was the condition of the Arctic, இதெல்லாம் நீங்கள் எழுதணும். அப்புறம் வாட் ஒர்க் ஆஃப் த மதர், அதை நீங்கள் எழுதணும். அப்புறம் செக்ஷன் 2 வந்தீங்கன்னா 3 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணுங்க. அதிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்கும், ஆனால் நீங்கள் சாய்ஸ் விட்டு நீங்கள் படிக்கணும். ஸோ இது எப்படின்னா, அந்த பொயட்டிக் லைன்ஸ் இருக்கும், அந்த பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு கீழே கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. வீடியோ வந்து நீங்கள் பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 20வது கொஷினாக இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 22 இருக்கட்டும், எல்லாமே அந்த பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு கீழே கேள்வி கேட்பாங்க. அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து செக்ஷன் 3 வந்தீங்க அப்படின்னா எனி 3 கொஷின் நீங்கள் எழுதணும். 3 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே லைன்ஸ் வந்து இருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் அதை எழுத போகிறீங்க. இப்போ பாருங்கள், 23 கொஷினில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா, அது வந்து ஒரு சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸை நீங்கள் வந்து அது ஒரு அதர் வாய்ஸாக மாற்றணும். ஸோ அது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கா, பேசிவ் வாய்ஸில் இருக்கான்னு முதல்ல நீங்கள் பார்க்கணும். ஆக்டிவ் வாய்ஸில் இருந்தால் பேசிவ் வாய்ஸில் மாற்றணும், பேசிவ் வாய்ஸில் இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றணும். ஸோ இதுதான் அதுக்கான இது. அதுக்கடுத்து இன்டெரக்ட் ஸ்பீச்சில் வந்து நீங்கள் அதை ரீரைட் பண்ணணும். ஸோ அது டெரெக்ட் ஸ்பீச்சில் இருக்குது, நீங்கள் இன்டெரக்ட் ஸ்பீச்சில் மாற்றணும். அடுத்து 21வது கொஸ்டின் வந்து பங்க்சுவேஷன். நம்ம அதை தமிழில் வந்து நிறுத்தற் குறியிடுவோம் பார்த்தீங்களா, கமா கொட்டேஷன் போடுறது, டபுள் கொட்டேஷன் போடுறது, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, அதை நீங்கள் எழுதணும். அதுக்கான பேட்டர்ன் படிச்சுக்கோங்க. தென் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்து நீங்கள் ரீரைட் பண்ணணும். அது 2 சென்டென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக, ஒரு சென்டென்ஸாக நீங்கள் ரீரைட் பண்ணணும். அடுத்து அந்த வேர்டை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும், கரெக்டான மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த 27 பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம் இன்ஃபர்மேஷன்ஸு அந்த கிராமர் பார்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து செக்ஷன் 4 வந்தீங்கன்னா 1 2 மார்க் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ரோடு மேப் வந்து நீங்கள் சொல்லணும். அதில் என்னென்னா, ஒரு ஓல்டு மேன் வந்து அவருக்கு நீங்கள் வந்து வழி சொல்கிறீங்க, அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போகணும், அவர் வந்து நீங்கள் கைட் பண்ணணும். ஸோ அவர் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்கே லாஸ்ட்டாக இருக்குது, அது அவர் வந்து நீங்கள் கைட் பண்ணுற மாதிரி அந்த ரோடு மேப்புக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. தென் வந்து பார்ட் 3 வந்தீங்கன்னா 2 5 மார்க் நீங்கள் எழுத போகிறீங்க. 4 கொஷின்ஸ் இருக்கும்.
அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 லைன்ஸாவது உங்களுக்கு வந்து இருக்கணும் அட்மோஸ்ட்டில். இப்போ பாருங்கள் 2 5 மார்க்கில் வந்து 4மே படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் எது உங்களுக்கு நல்லா இருக்கோ அது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். பட் படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கணும். டெஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர்கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். ஹைலைட் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் உமன் இந்தியன் நேவி crew to carry out their expedition. Man does change with time. What were the various changes that came about in Aditya? Narrate the extensive search operations made by the policemen into the ஹவுஸு. அப்புறம் செக்ஷன் 2 வந்தீங்கன்னா 2 5 மார்க் நீங்கள் எழுதணும். அட்மோஸ்ட் 10 லைன்ஸ் இருக்கணும். அதில் பாருங்கள் 33 34 35 எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். கம்பேர் அண்ட் கான்ஸ்டர் த ஆட்டிடியூட் ஆஃப் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்டு. டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் த லைஃப் ஆஸ் டெஸ்பிசட் டு த இன்டு த போயம் பை ஹென்ரி வேன் டேக்கி அதை எழுதணும். அப்புறம் அந்த பொயட்டிக் லைன்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த பொயட்டிக் லைன்ஸ் வச்சு கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அப்புறம் அல்ட்ரேட்ஸ் வேர்ட்ஸ் அதில் கேட்டிருக்காங்களே அதை நீங்கள் எடுத்து எழுதணும். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதை படிச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரீஃபேஸ் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸா, அந்த ஸ்டான்ஸாவுக்கு ப்ரீஃபேஸ் வந்து நீங்கள் எழுதணும். அடுத்து செக்ஷன் 3 வந்தீங்கன்னா 1 5 மார்க் நீங்கள் எழுதணுங்க. அந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீஅரேஞ்ச் பண்ணணும். கரெக்டான ஆர்டரில் ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு 5 மார்க் இருக்குது. இது எப்படி எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈஸியாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடிங் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் தான் கேட்பாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. தென் வந்து ரீட் த ஃபாலோவிங் பேசேஜஸ் அண்ட் ஆன்சர் த கிவன் பிலோ. அந்த பேசேஜை படித்து அந்த பேசேஜை கீழே கேட்டக்கூடிய இந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கீழே கேட்டக்கூடிய கேள்விகள் எல்லாமே அந்த பேசேஜில் தான் ஆன்சர்ஸ் இருக்கும். அதை நல்லா படிச்சுக்கோங்க. தென் செக்ஷன் 4 வந்தீங்கன்னா நீங்கள் 4 5 மார்க் வந்து எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது 4 5 மார்க் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அதில் அந்த மொபைல் கேலக்ஸி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இது ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 40வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்குமே வந்து ஒரு என்ன சொல்லியிருக்காங்க, யூ யூ ஆர் லலித். அந்த லலிதா 10th ஸ்டாண்டர்டு ஸ்கூலில் படிக்கிறாங்க. விஷ் டு இம்ப்ரூவ் யுவர் டிராயிங் ஸ்கில்லு. நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க கிளாஸஸ்க்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணணும். அப்புறம் 41வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஸ்கூல் பீப்புள் லீடரு. அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுத சொல்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா இன்னாகுரல் செராமனி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அசோசியேஷனுக்கு உங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து ரீசெண்டாக வரப்போகுது. ஸோ அதுக்கான ரிப்போர்ட் வந்து சேம் ஒரு 120 வேர்டில் நீங்கள் இது பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லுக் அட் த ஃபாலோவிங் பிக்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட்ஸ் அபவ் 5 சென்டென்சஸ். ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா? அதை வச்சு நீங்கள் ஒரு 5 சென்டென்ஸ் வந்து அந்த பிக்சரை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க. அடுத்து ரஃப் காப்பி ஃபியர் காப்பி. ஸோ இந்த பக்கம்லாம் வந்துட்டுனா நம்ம எப்போதுமே மார்க் அடித்து தூள் கிளப்பிடணும். நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரஃப் காப்பி ஃபியர் காப்பி எப்படி எழுதணும் அப்படின்ற அந்த ப்ரொசீஜர் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஐடென்டிஃபை த கரெக்ட் த எரர் ஸ்பாட் த எரர் நீங்கள் எழுத போகிறீங்க. அது ஒரு 5 மார்க் உங்களுக்கு இருக்குது. அது ஸ்பாட் த எரருக்கு சம் ப்ரொசீஜர் இருக்கும். ஒரு சில இது அதை படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி போயம் எழுத போகிறீங்க. 1 5 மார்க்கு. ஷீ புட்ஸ் கேர் அதில் ஆரம்பித்து அதில் ஃப்ரம்மு அதை எங்கே போய் முடிக்கணும்னா ஒன்ஸ் ஹூ இஸ் நியர் அதில் முடிக்கணும். அந்த மெமரி போயம் படிச்சுக்கோங்க. தென் பார்ட் 5 வந்தீங்க அப்படின்னா தென் பார்ட் 4க்கு வந்தீங்கன்னா 1 8 மார்க் நீங்கள் எழுதணும். பேராகிராஃப் எழுதணும். 150 வேர்ட்ஸ் இருக்கணும். அவங்களே உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் சப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்டைட்டில்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் எழுத போகிறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2மே படிச்சுக்கோங்க. 1 8 மார்க் தான் கேட்குறாங்கன்னு 1 மட்டும் படிக்காதீங்க. 2மே படிங்க. எழுதும்போது 1 எழுதிக்கலாம். அப்புறம் ரீட் த ஃபாலோவிங் பேசேஜஸ் அண்ட் ஆன்சர் த கிவன் விலோன்னு கொடுத்துருக்காங்களா? 4 2 மார்க் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து நீங்கள் நோட் பண்ணி அதை படிச்சுக்கோங்க. தென் வந்து பாருங்கள் அதில் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. கொஷின் கேட்டிருக்காங்க. அது எழுதலாம். இல்லைனா ரீட் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஷின். ஸோ இது 2த்தில் 1 தான் நீங்கள் எழுதணும். அதுமாரி படிச்சுக்கோங்க. ஸோ 4 2 மார்க்கு. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே 2 மார்க் இருக்குங்க. அதனால தான் நீங்கள் அதை நல்லா படிச்சுக்கோங்க. இன்னொரு டைம் கூட ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.